இந்த அரபிக் குத்து எதுக்குங்க? தமிழ்நாட்டில் தமிழ் குத்து இருக்குது, இல்லை பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா குத்து, கேரளா குத்து இப்படி கூட போடலாமே. டக்குன்னு ஒரே தாவி எங்கே அரபியாவுக்கு போயிட்டாங்க அரபிக் குத்து அப்படின்னா. ஆனால் அரபிக் குத்துன்னு ஒரு பாட்டு வருகிறது. அந்த பாட்டையும் வந்து தமிழில் எழுதலை, வாயில் நுழையாததை பீடாவை மென்னு துப்புன மாதிரி என்னென்னத்தையோ போட்டு அதுதான் அரபிக்குன்னு போட்டு விட்டு கண்ட வார்த்தைகளை போட்டு எழுதி விட்டுருக்காங்க. ஆனால் அவங்க என்னதான் கண்ட வார்த்தைகள் எழுதினாலும் அவங்களுக்கு சிம்பாலிசம் முக்கியம்ல. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு மறைமுக கருத்து, அந்த மறைமுக வரலாறு. அப்போ அந்த மாதிரி மறைமுகமாக பல கருத்துக்களை இந்த பாடல்களில் வைத்து பேஸ்ல பாட்டு வந்துருக்கீங்களா இல்லையா? சொல்லுவாங்க, அவங்க இருக்கு, அவங்க சொல்லுவாங்க. அப்ப இருக்கு, அது அவங்க தான் சொல்லணும். இருக்கா இல்லையா, எழுதுறேனா எழுதலையா, எழுத போறேனா எழுதிட்டேனா, எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுக்கு தெரியும் எதை நம்ம எழுதணும், எப்படி நம்ம எழுதணும்னு. அப்புறம் இன்னொன்று லிரிக்ஸிஸ்ட் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அப்படிலாம் நினைக்காதீங்க. சிவகார்த்திகேயனை கையெழுத்து போட சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு ஒத்துக்கோங்க, அவர் ஒத்துக்கிட்டாரு, அதனால இவர் தான் எழுதினாருன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் எழுதுனதில்லை, யாரோ ஒருத்தர் எழுத அதுக்கு பேர் போட்டவர் தான் சிவகார்த்திகேயனுங்கிறது தான் உண்மை.